பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சத்தம் ஒரு அலையிலையா சொல்லாமே. ஓகே, வெரி குட். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறது. இட்ஸ் சச் எ ஜாய். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா இன்னைக்கு? பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Ecclesiastes chapter 4 and verse 10. பிரசங்கி 4:10. Ecclesiastes 4:10. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. For if they fall, the one will lift up his fellow, but woe to him that is alone when he falleth. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். For if they fall, the one will lift up his fellow. இந்த வேதத்திலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி விழாத ஒருவனை, தவறாத ஒருவனை, தவறு செய்யாத ஒருவனை நம்ம பார்க்கவே முடியாது. Even in this world and in this Bible, you can never find a person who have not fallen down or who have not committed a mistake. அதே போல தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தவனை தூக்கி விடாமல் இருந்ததையும் நம்ம பார்க்கவே முடியாது. And also at the same time, you cannot find a single person that God has not lent his hands to lift him up. நீங்க ஆதாமை பார்த்தீங்கன்னா, When you look at Adam, அவனுடைய வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிய முடியாத ஒரு விழுகை. so Adam failed in his obedience. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாமல் அவன் நகைத்தான் என்று பார்க்கிறோம். He laughed at God's promises. When you look at this Abraham, he laughed at God's promises. தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவனுடைய moral லைஃப்ல ஒரு பெரிய விழுகை நம்ம பார்க்கிறோம். When you look at the life of David, he had a failure in his moral life. மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கோபத்தை அடக்க முடியாமல் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டுச்சு. And when you look at Moses, he also failed in his anger issues where he was not able to control and therefore he could not enter the promised land. யாக்கோபு பார்த்தீங்கன்னா, தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் ஏமாத்துறத பார்க்கிறோம். Jacob, when you look at him, he cheated his father and his brother. எலியா பார்த்தீங்கன்னா, தான் சாக வேண்டும் என்று he had suicidal tendency. So this Elijah, he wanted to die, he had a suicidal tendency. இதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் பாதி மட்டும் தான். So whatever I told is just half of Old Testament. அது இன்னும் நிறைய போய் உள்ள பார்த்தா இன்னும் நிறைய பேர் எடுக்கலாம். If you more delve deeper, you can find more. இது எனக்கு சும்மா அப்படி ரேண்டமா ஞாபகம் வந்ததே இத்தனை பேர். அதுவும் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பாதியில இத்தனை பேர் விழுகையில இருந்திருக்காங்க. So this is just of the half of the Old Testament where you pick up some randomly, you get so many people. ஆனால் இப்படி விழுந்த எல்லாரையுமே ஆண்டவர் அவர்களை உயர்த்தி அவர்களை விசுவாசத்தின் ஒரு தகப்பன்களாகவும் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்தாகவும் ஆண்டவங்களை மாத்தினார். But all these people whoever fell down, but God lifted all these people from the failure to make them heroes of faith. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு God of second chances என்ற தலைப்பில் உங்களோட நான் பேச போறேன். My today's topic is God of second chances. தருணங்களின் தேவன் என்கின்ற தலைப்பில் நான் உங்களோட பேசுறேன். Today's topic is God of second chances. நிறைய வாட்டி நம்ம ஆண்டவர் நம்முடைய விழுகையிலிருந்து நம்மை உயர்த்தி நாம் இழந்ததை ஆண்டவர் மீண்டும் நமக்கு தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்றதே நம்ம நிறைய வாட்டி மறந்துடுறோம். Sometimes we forget our God is faithful to lift us up from a failure and the Lord is able to restore what we have lost. இதுல அநேக முறை நம்ம ஏன் ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியாது அப்படி நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்னா, மனிதன் ஒருவனை பார்ப்பதை போல, மனிதன் ஒருவனுடைய விழுகையை பார்ப்பதை போல தேவனும் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார் என்று நம்ம நினைக்கிறோம். So the reason why we forget that God has power to lift us and restore is because we also see God through the eyes of a man. ஒருவனுடைய விழுகையின் போது மனிதன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அதே போல தான் தேவனும் நம்மை பார்த்து அவரும் ரியாக்ட் பண்ணுவார் அப்படி நம்ம நினைக்கிறோம். We think God will also react in the same way like how a man will react when we fall down. ஒரு மனிதனுடைய கண்களிலே அநேக வேளைகளிலே ஒரு விழுந்து போனவனுக்கு மன்னிப்பு என்ற ஒரு வாய்ப்பே இல்லாமல் அநேக வேளையிலே மனிதன் இன்னொருவனை நடத்துகிறான். So in the eyes of man, most of the times when a man fail or falls, he will always be treated without any kind of forgiveness. ஒரு வாட்டி அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை கடைசி வரைக்கும் அதையே சொல்லி 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 அவருடைய வாழ்க்கையை பிராண்ட் பண்ணிடுவாங்க. So if they commit a mistake once, they will keep on brand their life telling about that, pinpointing it again and again. சில வேளைகளில் மன்னித்து விடுவார்கள், ஆனால் மறக்கவே மாட்டார்கள். Sometimes they will forgive but will never forget. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நம்ம அந்த இளையகுமாரனுடைய சம்பவம் நிறைய முறை வாசிச்சிருக்கிறோம். So when you read Luke 15, we have the classical example of this prodigal son. அதுல நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறான் என்பதற்கும் தேவன் எப்படி ரியாக்ட் பண்றார் என்றதுக்கும் ஒரு
ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். So here you can see the difference between how a man will react and how God will react. இந்த பையன் தவறு செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டான். This man committed a mistake and returned back home. அவன் தன் பாவத்துக்காக அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். He repented for his sin and came back home now. ஆனால் ஒரு மனிதன் ரியாக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் ரியாக்ட் பண்றதுக்கு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். But look at the difference how a man will react and God will react. லூக்கா 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்க வந்தீங்கன்னா Luke chapter 15 verse 30. அந்த அண்ணன் சொல்ற வார்த்தையை பாருங்க. Look at the words that it said by brother. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் அப்படினு சொல்றார். He says, your son who has devoured thy living with harlots. அவன் சொல்ற பாத்தீங்கன்னா அவனுடைய பாஸ்ட குறித்து தான் பேசுறான். He only spoke about his past. அவன் இப்படி செஞ்சான். He did this. அவன் அத செஞ்சான். He did that. அவன் இத செஞ்சான். He did that one. என்று அவனுடைய கடந்த காலத்தில் அவன் செய்த காரியங்களை அவன் அதத்தான் ஹைலைட் பண்ணி பேசுறான். He was just highlighting on the past and the incident that happened in his past. ஆனால் அதேது தகப்பன் சொல்ற வார்த்தையை பாருங்க. But look at the words of the father. 32ஆம் வசனத்துல verse 32. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். For this thy brother was dead and is alive again, was lost and is found now. இதுல எங்கேயாச்சு இவன் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சான், இவன் வேசிகளோட செலவு பண்ணான், இவன் எவ்வளோ பெரிய பாவி அப்படிலாம் ஏதாவது சொன்னார் ஆண்டவர்? So did God ever mention that see he is a great sinner, he squandered all his wealth with harlots? Did he ever mention in his words there? அவர் சொல்றாரு அவன் மரிச்சான்பா. He said he was dead. உயிரோட வந்துட்டான். But is alive again. அவன் காணாமல் போனான். He was lost. மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டான். But is found now. அப்போ ஒரு மனுஷனுடைய பார்வையிலே ஒருவனுடைய விழுகை பார்ப்பதற்கும் தேவனுடைய பார்வையிலே ஒரு மனிதனுடைய விழுகை பார்ப்பதற்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். So it means that there is a difference between the perspective in which you look at a man and God when they fall down. So if you are going to evaluate God with human judgment, you are going to miss the fact that he is a God of second chances. நம்ம என்றைக்கு ஒரு மனிதனுடைய நியாய தீர்ப்பை வைத்து தேவனும் அந்த விதத்துல தான் நியாயம் தீர்ப்பார் அப்படி நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்ம தேவன் மறுபடியும் வாய்ப்புகளை தருகிறவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்ம மறந்துடுவோம், இழந்துருவோம். ஏனென்றால் தேவனை குறித்து நம்ம சங்கீதம் 145:8 வாசிக்கிறோம். It's because we read about God in Psalm 145:8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்னு வாசிக்கிறோம். The Lord is gracious and full of compassion, slow to anger and of great mercy. நான் இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. We should never forget this is the God that we worship. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய இந்த பரிமாணத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம போவோம் என்று சொன்னால், if you don't understand this dimension of our God, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க குற்ற உணர்வோடவே வாழ்வீங்க. You are going to live a life full of guilt. உங்களுடைய பாவத்தை யாராலும் மன்னிக்க முடியாது, தேவனால் மன்னிக்க முடியாதது என்று நினைத்து அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவோம். You will live a life thinking always that God can never forgive your sins. என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தேவனுடைய இரத்தம் வல்லமை உள்ளது என்பதை நம்ம மறந்துடுவோம். You will forget that and you will not know that the blood of Jesus has the power to cleanse your sins. குமாரன் என்னை விடுதலையாக்கினால் நான் நிச்சயமாக விடுதலையாக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். We will live without knowing that there is a freedom when the Son of Man sets you free. I want to talk about this very very closely from my heart. இருதயத்திலிருந்து நான் உங்களோட இதை பேச விரும்புகிறேன். So today I want to talk very closely from my heart. He is a God of second chances. அவர் தருணங்களை தருகிற தேவன். He is a God of second chances. இன்றைக்கு நான் ஒரு மனிதனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Today I want to speak about one man. கர்த்தர் அவனுக்கு கொடுக்க இருந்த அல்லது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாம் தருணத்தை அவன் இழந்து போன ஒரு மனிதனை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். I am going to speak about a man who lost the second chance that the Lord was about to give him. ஒரு பெரிய பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். We are going to read a very long passage. அந்த பகுதி ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். We can read that passage in Genesis. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். It is Genesis chapter 4. 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். From verse 5 onwards. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எல்லாரும் பைபிளை திறந்து நீங்க பாருங்க. I want everyone to open your Bible and see. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Verse 5 onwards. காயீனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க
முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவி அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். ஒரு பெரிய பகுதி நம்ம இங்க வாசிச்சோம். We read a very long passage. ஒரு மிகப்பெரிய தவறை செய்த ஒருவன், A man who committed a great blunder. தன் சொந்த தம்பியை கொலை செய்த ஒரு காயின். A Cain who killed his own brother. ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது, But when his life ended, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போனான் என்று எழுதக்கூடிய ஒரு சம்பவம் அவனை பற்றி எழுதியிருக்கிறது. so it is an incident where it is written that he went out from the presence of God. நான் சொல்லுவேன், ஒருத்தனுடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் கர்த்தருடைய பிரசன்னம். So a person who can lose, the greatest thing that he can lose in his life is just the presence of God. கர்த்தருடைய சமூகத்தை இழந்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகிற ஒருவனுடைய நிலைமையை போல இந்த உலகத்தில் வேற எந்த மனுஷனுடைய நிலைமையும் இருக்காது. So a person will not be pathetic when a person who leaves the presence of God when you compare with other நான் இந்த people. இந்த காயினுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் தேவனை தவறாய் புரிந்து கொண்ட 3 காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்க So விரும்புகிறேன். I want to bring 3 misconceptions about God by this Cain. தன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு தருணத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதற்கு அவன் தேவன் மேல் வைத்திருந்த 3 தவறான அபிப்பிராயங்கள். 3 misconceptions about God by Cain that aborted his second chance. Number 1, First, God's pardon is bigger than God's punishment. கர்த்தருடைய தண்டனையை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை பெரியது என்பதை அவன் மறந்துட்டான். he forgot that God's pardon is bigger than God's punishment. இங்க 13ஆம் வசனத்துல பாருங்க, Verse 13 we read, காயின் எதுல ஃபோக்கஸ் பண்ணான்னு சொன்னா, Cain was much focused on God. எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. My punishment is greater than I can bear. அவன் ஆண்டவரிடத்திலிருந்து மீண்டும் சேர முடியாததுக்கு அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து இழந்து போன அந்த சமூகத்திலே அவன் மீண்டும் வர முடியாத காரணமா இருந்ததுன்னா, அவன் கர்த்தருடைய தண்டனையை அவன் மிகப்பெரியதாய் பார்த்தான். He saw this God's punishment and this was the reason that he could not come near again to the presence of ஆனா நீ God. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். But you have to understand one thing. கர்த்தருடைய தண்டனையை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை மேலானது என்பதை நீங்க அறிந்து You should கொள்ளணும். understand that God's pardon or mercy is bigger than God's punishment. அதை அவன் உணராதபடினால Just because he did not realize அந்த that, பகுதியில எந்த இடத்திலும் பாத்தீங்கன்னா காயின் வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒரு வாட்டி கூட கேட்கல. you can never see that Cain asked for forgiveness from God. ஒருவேளை அவன் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய மன்னிக்கிற தயவையும் அவன் உணர்ந்திருந்தால் அவன் நிச்சயம் ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டிருப்பான். If you have known and realized and understood the mercy and pardon of God, you should have surely asked for அவன் forgiveness. ஆண்டவரை எப்படி பார்த்தான்னு சொன்னா, How did he see ஒரு God? தண்டிக்கிற தேவனாய் He பார்த்தான். saw God as a punishing God. ஒரு அழிக்கிற தேவனாய் He பார்த்தான். saw God as a God who destroys. ஆனா அவன் எதை பார்க்கலனா, But what he did not அவர் look, கிருபையுள்ளவர் என்பதை பார்க்கல. he did not see that the God is gracious. என் தேவன் மன்னிக்க மனதுள்ளவர் என்பதை பார்க்கவில்லை. He never saw that my God is able to forgive me. நான் சொல்லுவேன், நம்ம என்றைக்கு நம்முடைய பாவத்தின் தண்டனைகள் மேல் நம்முடைய கவனத்தை நம்ம செலுத்த ஆரம்பிச்சிட்டோமோ, அன்றைக்கு நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய தேவனுடைய கிருபையை நம்ம பார்க்காம போயிடுவோம். I tell you, when we focus upon the punishment that is upon us, then we will forget seeing the pardon and mercy of God. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. But look at the life of David. தாவீது தவறு செய்தான். David committed a mistake. தாவீது தவறு செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் மேல் சாபத்தை சொல்லுகிறான். When David committed a mistake, the prophet Nathan and told a curse about சொல்றான், him. பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். He said, the sword will not depart from your house forever. அவன் சொல்றான், நீ மறைவிடத்துல செஞ்சதை உன் பிள்ளை வந்து வெளியா செய்வான், சூரியனுக்கு கீழே செய்வான். So he said that you did secretly, I will do this thing before all Israel, before the sun. உன்னுடைய பிள்ளை மரித்து போகும். Your son will die. இது எல்லாமே தண்டனை. All these are punishments. எல்லாமே பனிஷ்மென்ட்ட பத்தி பேசுறாங்க. All these are spoken about ஆனா punishment. தாவீது பாருங்க, But look at David. அவனுடைய ரெஸ்பான்ஸ பாருங்க. Look at the response of David. ஐயோ இவ்வளவு பெரிய தண்டனை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்லல. He never said, I cannot bear such a great punishment. அவன் என்ன தெரியுமா சொன்னா? You know what did he say? 13ஆம் வசனத்துல Verse 13. 2 சாமுவேல் 12:13 2 Samuel 12:13. சொல்ற வார்த்தையை பாருங்க. Look at the word he said. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். I have sinned against the Lord. அவன் தன்னுடைய பாவத்தை ஒற்றுக்கொண்டான். He accepted his mistake. கர்த்தருக்கு விரோதமா செஞ்சிட்டேன். See, I have committed against God. கர்த்தருக்கு விரோதமா I செஞ்சிட்டேன். have sinned against the Lord. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. What was surprising me? இவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஒரு லைன் தான் சொன்னான். He just uttered one line. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். I have sinned against the Lord. இத சொல்லி
சொல்லி முடிச்ச உடனே Once he completed this, இவ்வளவு நேரம் தண்டனையை பேசின நாத்தான், this Nathan who speak about the punishment so far, இவ்வளவு நேரம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீமைகளை பேசிய நாத்தான், this Nathan who spoke about the curse and the evil that will happen in his இவ்வளவு life, நேரம் கான்சிக்வென்சஸ் பற்றி பேசின நாத்தான், this Nathan who spoke about the consequences so far, இவன் பாவம் செய்தேன்னு சொன்னான் பாருங்க. that right at the moment he said, I have sinned against the உடனே Lord. நாத்தான் சொல்றாரு, Immediately Nathan நீ said, சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். the Lord has also put away your sin that you may not die. எனக்கு உண்மை இதை படிக்கும்போது ஏங்க இது எந்த காலத்துல நடந்துச்சுன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல. See, when did this happen? This happened in the Old Testament times. இது வந்து நம்ம வாழ்ற கிருபையின் காலத்துல இல்ல, Not during our time of ஒரு grace. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல. This is the time of law. அந்த காலத்துல கண்ணுக்கு கண், In those days, it is tooth for tooth. பல்லுக்கு பல். It is eye for eye. நீ ஒருத்தனை கொன்னா உன்னை கொன்னுருவாங்க. So if you kill some person, they will kill them. இப்பேற்பட்ட நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்த தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றான், நான் பாவம் செய்தேன்னு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தை நான் உன்னை விட்டு நீக்குவேன். This David who lived in the times of this law, he said, Lord, I have sinned against the Lord, and the Lord said, I will remove your sin from ஏன்னா you. தாவீது ஆண்டவரை பற்றி ஒரு பரிமாணம் அவனுக்கு தெரியும். Because God, this David knew a dimension of என் God. தேவன் தண்டிக்கிறவர் மாத்திரமல்ல, My God is not only God who என் punishes, தேவனுடைய தண்டனையை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேன்மையானது. but my God's pardon is greater than his punishment. ஆமென். Amen. அதனால தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன்பா. That's why he said, Lord, I have sinned against you. ஏசாயா 54:7 அதான் வாசிக்கிறோம். That's what we read in Isaiah 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், For a small moment I have forsaken you, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். but with great mercies will I gather you. நம்ம இன்னைக்கு ஆண்டவரை பற்றி ஒரு ரெவலேஷன் நம்மளுக்கு தேவை. Today we need a revelation about God. என்ன தெரியுமா? Now what is that? God's mercy and pardon is always bigger than his punishment. ஆண்டவருடைய தண்டனையை காட்டிலும் அவருடைய கிருபை மேன்மையானது. That God's mercies is always bigger than his நான் punishment. சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர் என்னை தண்டிக்கிறவரா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். Maybe many times we are looking at God as the one who punishes நான் us. சொல்றேன், அதை காட்டிலும் தேவன் கிருபை உள்ளவர் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், But if you know that God is more merciful than that, நாம் நிச்சயமாய் அவரிடத்தில் வருவோம், we will surely come back to him. அவருடைய முகத்தை நாம் தேடுவோம், We will seek his face. நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். We will receive remission of நம்முடைய sins. வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக And இருக்கிறார். the Lord is faithful to do great things in our Number life. 1, God's pardon is bigger than God's punishment. The first misconception, காயின் அறிந்து கொள்ளாத தேவனுடைய பரிமாணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய தண்டனை காட்டிலும் அவருடைய கிருபை மேன்மையானது. The first dimension which Cain did not understand is God's pardon is bigger than God's punishment. Second misconception, What is the second misconception? இரண்டாவது நாம் தேவனை பற்றி தவறாக, அதாவது நம்ம தேவனிடத்தில் நாம் இரண்டாம் தருணங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாததற்கு தடையாக இருக்கிற இரண்டாவது தவறான அபிப்பிராயம். The second misconception that stops or aborts us from getting the second chance from God. God's acceptance is more important than people's approval. தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஏற்றுக்கொள்ளுதல் மனிதன் என்னை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் மேன்மையானது என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். We understand God's acceptance is more important than people's approval. 14ஆம் வசனத்துல வாசிங்க, அதே ஆதியாகமம் 4:14. Genesis 4:14. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். Behold, thou hast driven me out this day from the face of the earth, and from their face shall I be hid, and I shall be fugitive and a vagabond in the earth, and it shall come to pass that everyone that findeth me shall slay me. இங்க காயினுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? Here what is the problem of Cain? என்ன ஜனங்கள் என்ன கொண்டு போட்டுருவாங்க, That people will kill him, என்ன ஜனங்கள் என்ன வந்து அழிச்சிருவாங்க. that people will destroy me. அவனுடைய எண்ணம் எல்லாம் யார் மேல இருந்துச்சுன்னா ஜனங்கள் மேல He இருந்துச்சு. was fully focused on people only. ஐயோ, அவங்க முன்னாடி நான் எப்படி முழிப்பேன், How will I live with before அவங்களை them? எப்படி நான் சந்திப்பேன், How will I face them? அவனுடைய கண்கள் எல்லாம் அல்லது அவனுடைய சிந்தனை எல்லாம் யார் மேல இருந்துச்சுன்னா ஜனங்கள் மீது, ஜனங்களால் வருகிற அழிவை குறித்து தான் இருந்துச்சு. So he was much focused only on the people's destruction that it comes. அவன் எதை கவனிக்கலன்னு சொன்னா, What did not focus on? ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், So what is God thinking about ஆண்டவர் me? என்னை பற்றி என்ன யோசிக்கிறார், What is God thinking about அவனுக்கு அதை me? பற்றி கவலையே இல்லை. He was not worried about அவன் that. எது மேல கவலையா இருந்தானா ஜனங்கள். He was worried only about the ஜனங்கள். people. Only the people. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்கள், when you have fallen short, trying to justify to people should be the least of your concerns. நான் ஒரு தவறை செய்த பொழுது அல்லது ஒரு பாவத்தை நான் செய்வேன் என்று சொன்னால், எப்படி அதை ஜனங்களுக்கு முன்பதாக நான் எப்படி அதை நியாயப்படுத்துவது அல்லது மறைப்பது என்பதுதான் உங்க வாழ்க்கையினுடைய கடைசி எண்ணமா இருக்கணும். So I tell you, when you have fallen short, trying to justify to people should be your least of the concerns.
நம்ம நிறைய பேரோட மேஜர் கன்சர்ன் என்ன தெரியுமா? எப்படி நான் ஜனங்கள்ட்ட இதை வந்து கொண்டு போறது, Most of our major concern that how can I take this to people? எப்படி நான் ஜனங்க முன்னாடி என்ன நான் பிரசன்ட் பண்றது, How can I present myself before people? ஜனங்க என்ன நினைப்பாங்க, What will people think about நான் me? சொல்றேன், if you fallen short, that has to be the least of your concerns. உங்க வாழ்க்கை நீங்க விழுகும் பொழுது மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்ப மேன்மையா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கக்கூடிய இரண்டாம் தருணங்களை நீங்க இழந்து போயிருவீங்க. See, if you fall short or if you commit a sin, but if you think and worry more about people, then you will lose the second chance that God has given you. இவன் ஆண்டவர்ட்ட எதிர்பார்த்தது அதுதான். This is what he expected from God. ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை யோசிக்கல. Lord, what you are thinking, you never thought about நீங்க it. என்ன சொல்றானா, But he says, ஜனங்க என்ன கொன்றுவாங்க, People will slay me. நீங்க நிறைய வாட்டி பாருங்க, உங்க ஆண்டவர்ட்ட நீங்க திரும்பி வரும்போது உங்க எக்ஸ்பெக்டேஷன் அதுவா இருந்தா சில வேளை ஆண்டவர் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருவாரு. Sometimes when you return back to God, if that is what you are expecting, God will do it for you. உனக்கு அதானப்பா தேவை. You need only that, right? நீ தப்புப்பா, நான் என்ன நினைக்கிறேனோ உனக்கு பிரச்சனை கிடையாது, ஜனங்க உன்ன நல்லா நினைக்கணும் அவ்வளவுதானே. உனக்கு அதானே தேவை. You are not bothered what I am thinking, but you are bothered and worried only about people, right? போ வெச்சுக்கோ போ. Okay, I will do it. காயின் காண்றா தான் சொன்னாரு. That's what God said. சொல்றா ஜனங்க என்ன கொன்றுவாங்க ஆண்டவரே. He said, Lord, people will slay me. உடனே ஆண்டவர் சொல்றாரு, Immediately Jesus அவன் God தலையில said. ஒரு முத்திரையை, நெத்தியில ஒரு முத்திரையை போட்டு He set a mark upon Cain ஒரு அடையாளத்தை போட்டு and he gave a sign. அவனை யாரும் கொல்லாதபடி பாத்துக்கிட்டாரு. So he saw that no one will kill him. அதனால என்ன லாபம்? But what is the lose? சமூகம் போயிருச்சுங்க. He lost the presence. ஆண்டவருடைய பிரசன்னம் போயிடுச்சு. He lost the presence of He God. got the people but lost God. மனுஷர்கள் கிடைச்சிட்டாங்க. He got the people. அவன் யாரெல்லாம் கூட இருக்கணும்னு நினைச்சானோ அந்த ஜனங்கள் கிடைச்சிட்டாங்க. Whomsoever he want to be with them, he got the people. ஜனங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு அவனுக்கு கிடைச்சிருச்சு. He got the protection from the people. ஆனா எதை இழந்துட்டானா? ஆண்டவருடைய சமூகத்தை இழந்துட்டான். But he lost the presence of God. ஆண்டவருடைய சமூகத்தை இழந்துட்டான். He lost the presence of ஆனா God. அதே தாவீதை பாருங்க. But look at David. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 2 Samuel 24 12 வசனம். verse 12. தாவீது இன்னொரு தவறை செய்றாரு. David committed another mistake. அங்க பாருங்க, அப்போ ஆண்டவர் அனுப்புறாரு தீர்க்கதரிசியை. The Lord sent a prophet there. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்பொழுதும் உனக்கு என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரெஸ்பான்ஸை பாருங்க. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. Verse 14 says, and David said to God, I am in a great strait, let us fall now into the hand of the Lord, for his mercies are great, and let me not fall into the hand of man. தாவீதுக்கு நல்லா தெரியும், David knew very well, நான் யார் கையில விழ போறேன், I am going to fall in whose hand? மனிதர்களை பார்க்க போறேனா, Am I looking at நான் ஒரு people? கொடிய இடுக்கண்ணில் மாட்டிட்டேன், I am caught in a great நான் trouble ஒரு now. பெரிய பாவம் செஞ்சிட்டேன், I have committed great sin. இந்த பாவத்தை செஞ்ச பிறகு நான் மனுஷனை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னு பார்க்க போறேனா. So after committing the sin, am I going to look how I am going to satisfy இதுல people? 3 கொடுத்திருக்காங்க, 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. There are 3 options given to me. இதுல எந்த ஆப்ஷன் செஞ்சா நம்ம ஜனங்கள் நம்ம நேசிப்பாங்க? So what option will actually make me to please people? எந்த காரியத்தை செஞ்சா ரொம்ப சேதாரம் இருக்காது? So what option will lead me to less destruction? எதை செஞ்சா அடுத்த எலெக்ஷன்ல நமக்கு திருப்பி ஓட்டு போடுவாங்க? So what will actually lead me towards next election? He least cared about the people. ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்றத குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. He never even thought what people would think about him. அவன் இதை யோசிச்சான் தெரியுமா? You know what did he think? நான் மனுஷர் கையில விழ மாட்டேன், I will not fall into the hand of man. நான் ஆண்டவருடைய கரத்துல விழுவேன். I will fall into the hand of the Lord. ஆண்டவருடைய கரத்துல I will விழுவேன். fall into the hand of the Lord. God's acceptance is more important than man's approval. தேவன் உங்களை ஏற்றுக்கொள்றார் பாருங்களேன், அது மனுஷன் உங்களை அங்கீகரிக்கிறதை விட மேன்மையானது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். We have to understand God's acceptance is more important and greater than people's காயின் approval. எதை இழந்துட்டான்? What did Cain lose? காயின் எதை யோசிக்கல? What he did not care about. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? Will God accept me? ஆண்டவர் எப்படியாச்சும் என்ன மன்னிப்பாரா? Will God forgive me somehow? அத பற்றி யோசிக்காம He never thought about it. ஜனங்கள் எனக்கு என்ன செய்வாங்க? What will people do to me? ஜனங்களால எனக்கு என்ன தீமை வரும்? What evil I will encounter because of தம்பி people? தங்கச்சி, My dear sisters and brothers, நீங்க என்ன தவறு செய்திருக்கலாம், no matter you have committed any blunder, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்ன தெரியுமா? but what is your first priority? Am I setting things right with God? ஆண்டவரோட நான் முதலாவது நான் ஒருமனப்படுறேனா, ஒருமுகப்படுறேனா? Am I setting right things with God? நான் மனுஷனை பிரியப்படுத்துறது யோசிக்கிறேனா, Or am I thinking to please people? என்னுடைய வாழ்க்கையில நான் 2 காரியங்களை என் மனசுல நான் ரொம்ப தெளிவாய் ஆழமாய் நான் வச்சிருக்கிறேன். I have 2 things very clear in my heart. Number 1, One, don't judge others, don't justify yourself. ஒரு நாளும் மற்றவர்கள் நியாயம் தீர்க்காத, ஒரு நாளும் மற்றவர்களுக்கு முன் உன்னை நியாயப்படுத்தாத.
இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். We should follow these two things in our life. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, The second one, டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப். don't justify yourself. ஒரு நாளும் உங்களை மனுஷன்ட்ட நியாயப்படுத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, ஏன்னா அது வேலைக்கே ஆகாது. Don't ever try to justify yourself before men because that will never work out. நீங்க என்ன நியாயப்படுத்தினாலும் அவன் என்ன பேசுறானோ அதை பேசிட்டே தான் இருப்பான். No matter how much you try to justify, they will speak whatever they இன்னைக்கு நம்ம want. நிறைய வாட்டி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகிற நேரத்தை விட்டுட்டு மனுஷன்ட்ட எப்படிடா நல்ல பேர் வாங்குறதுன்றதுலயே நம்ம குறிக்கோளா இருக்கிறோம். Today most of the time we are much focused on how to get good name from men rather than reconciling with என் God. வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், The lesson that the Lord taught in my don't life. justify. Don't justify நீ yourself. மற்றவங்க முன்னாடி போய் உன்னை நியாயப்படுத்தாதப்பா. Don't try to justify yourself உன்னை before உயர்த்துகிறது men. நானு. It is I who உன்னை exalt you. அழைச்சது நானு. It is I who called உன்னை you. நான் நடத்துவேன். I will lead you. இந்த இளைய குமாரனுடைய சம்பவத்தை நம்ம அதுதான் படிக்கிறோம். That's what we read in the younger son's incident. அப்பா ஒரு நாளும் போய் பையனை போய் அண்ணன் கிட்ட போய் நியாயப்படுத்த சொல்லல. This father never asked his brother to go and justify to his தம்பியை brother. கூப்பிட்டு வா, அவங்க அண்ணன் வெளியில ரொம்ப கோவமா இருக்கான், போயிட்டு எல்லாத்தையும் போய் ஒப்புவி போ அப்படின்னு சொல்லல. He never called his younger brother to go and justify his cause to his ஆண்டவர் சொன்னார், அந்த elder. வேலையை நான் பார்க்கறேன். He said, I will take care of that. நான் போய் அண்ணன்ட்ட பேச வேண்டியது நான் பாத்துக்கிறேன். I will go and speak with the brother. You don't have to justify yourself. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அதுல ரொம்ப நேரத்தை நம்ம செலவு பண்றோம். Today most of the people spend most time in that. எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஏத்துப்பாங்களா? Somehow my friends should accept me. எப்படியாச்சும் இவங்களை நான் நல்லவன் அழைப்பாங்களா? Somehow they will call me as good. சொல்றேன், நீங்க ஆண்டவர்ட்ட நீங்க ஒப்புரவாயிட்டீங்கன்னா மனுஷனை குறித்து நீங்க கவலைப்பட அவசியமே இல்லை, அதை தேவன் பார்த்துக்கொள்வார். Actually, if you are reconciled with the Lord, you need not worry about men because God will take care of it. The first misconception, நம் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த மறு வாய்ப்புகளை நாம் பெற முடியாததற்கான தவறான அபிப்பிராயங்கள், முதலாவது God's pardon is bigger than God's punishment. அதை நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ளணும். கர்த்தருடைய மன்னிப்பும் கிருபையும் கர்த்தருடைய தண்டனையை காட்டிலும் பெரியது என்பதை உணர்ந்து கொள்ளணும். The first misconception that we have to understand is that God's pardon is bigger than God's punishment. இரண்டாவது, கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வது மனிதன் என்னை அங்கீகரிப்பதை காட்டிலும் மேன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். And second, that we have to understand God's acceptance is more important than man's approval. மூன்றாவது, Third, கடைசியாக முடிச்சிடுறேன், at last, 16ஆம் வசனம். verse 16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். And Cain went out from the presence of the Lord and dwelt in the land of Nod on the east of Eden. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, The third important one. God's presence is better than a godless place. தேவன் இல்லாத ஒரு செழிப்பான இடத்தை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னம் மேன்மையானது. God's presence is better than a godless, prosperous place. இங்க இந்த காயினை எடுத்து பாருங்க. Look at Cain here. இடத்தை மாத்திட்டான். He changed his place. எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை, I have a problem here. இந்த இடத்தை விட்டு போயிட்டா எனக்கு சரியாயிரும். If I change the location, I will have no ஆனா problem. எதை விட்டு போனானா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு போயிட்டான். But actually he left God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு போயிட்டான். He left the presence of அவன் God. நினைச்சானா அந்த இடத்துல போய் செட்டில் ஆயிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. He thought if I settle in another place, everything is over. நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா ஒரு பெரிய பட்டணத்தையே கட்டினானா. But if you continue to read, he also built a great city. ஆனா எதை இழந்துட்டான் தெரியுமா? But what did he lose? அவனுக்கு பட்டணம் கிடைச்சிருச்சு, He got a city. பெரிய பில்டிங் கிடைச்சிருச்சு, He got a big building. நல்ல வீடு கிடைச்சிருச்சு, He got a good house. கல்யாணம் ஆயிருச்சு. He is married. ஆனா என்ன இழந்துட்டான் தெரியுமா? But what did he lose? ஆண்டவருடைய சமூகத்தை இழந்துட்டான். He lost the presence of நான் God. சொல்றேன், the third misconception, நாம் தேவன் நமக்கு கொடுக்கிற மறு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொன்னா, நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்தை விட மேன்மையான ஒரு இடம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். The third misconception, the reason why we lose the second chance is we think God's other place is more better than God's presence. இதுல எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது என்ன தெரியுமா? What was much grieving இதுல here? ஏதாவது ஒரு இடத்துல, If any of this place, இந்த full chapter நம்ம வாசிச்சோம், ஆல்மோஸ்ட் சாப்டர் வாசிச்சிட்டோம், we read almost the entire chapter. ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் அவனை சமூகத்தை விட்டு துரத்தினார் போட்டுருக்கா. It is mentioned anywhere that God has kicked him out of the presence of God. இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க, So he committed great blunder. கொலையே பண்ணிருக்காங்க. He has even murdered. எங்கேயாச்சும் ஆண்டவர் இப்பொழுது நான் உன்னை சமூகத்தை விட்டு துரத்தின வெளியே போ அப்படின்னு சொன்னாரா? Did God anywhere mention that I just take you away from my presence? No. எந்த இடத்துல ஆண்டவர் அவனை துரத்தவே இல்லை. God never chased him out of his presence. ஆனா அவன் அவனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று வாசி. But we read he went away from the presence of God. No matter what you do, don't ever kick yourself out of God's presence. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு மட்டும் வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை விரும்புகிற இடம் நீங்க அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். Because the most important place that God desires that you should be in his presence. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிற இடத்துல இருங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. Don't ever forget, even if you walk through the valley of shadow of death, that you should be in the place where God's presence லூக்கா is. 15ஆம் அதிகாரத்துல நம்ம அதுதான் வாசிக்கிறோம். That's what we read in Luke chapter 15. அப்பாட்ட எல்லா சொத்தையும் வாங்கிட்டான். He got all the assets from the ஆனா father. வேதம் சொல்லி சில நாளைக்கு பின்பு, But the Bible says after few சில days, நாளைக்கு பின்பு after few days, எல்லா சொத்தையும் எடுத்துட்டு வெளியே போனான். you took all the assets and கொஞ்சம் went யோசிச்சு out. பாருங்க, Just think about இந்த
it. சில நாள் இருக்குல்ல, That few days, இந்த சில நாள் அவன் எங்க தான் இருந்தான்? அப்பா வீட்ல தான் இருந்தான். these few days he was in the father's house. அந்த சில நாளும் அவங்க அப்பா அவனுக்கு சோறு போட்டாரு. And even for few days the father actually provided him. பாதி சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க. He got half of the possessions. அப்பாக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டான் ஏற்கனவே. He is already committed sin against his father. ஆனா அப்பா அவனை துரத்துனாரா? But did father chase him அப்பா out? அவனை துரத்தவே இல்ல. Father never chased him. அவன் இன்னும் அந்த வீட்ல தான் இருந்தான். He was still there in the அவனுடைய house. சமூகத்துல தான் இருந்தான். He was still in his presence. ஆனா வேதம் சொல்லுது அவன் எழுந்து புறப்பட்டான். But the Bible says he went out. அவன் சமூகத்தை விட்டு He புறப்பட்டான். went out of the His presence. father never sent him out. நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ மறக்க கூடாத ஒரு காரியம். Actually, the thing that you should not forget in your life. No matter what you have done, நீ என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, No matter whatever you have done, be where the presence of God is. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிறத மறந்துடாத. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறத மறந்துடாத. don't forget to be with the children of God. யூதா செஞ்ச பெரிய தப்பாதான். That is a great mistake done by Judas. அவன் செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? You know what is a great mistake? He left God's presence. அவனுடைய சமூகத்தை விட்டு போனான். He left God's presence. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். Satan entered Judas. அதுல ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான், அப்பொழுது அவன் பந்தியை விட்டு வெளியே போனான். That was very beautiful. Satan entered into Judas and he left that place. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இரண்டாம் வாய்ப்புகளை தடை பண்றதுக்கு சாத்தான் செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடும் அவரோட பிள்ளைகளோடும் இருக்கிற உறவுல இருந்து நம்மளை பிரிச்சிரும். The first thing that Satan does for us to lose a second chance is that he will separate us from God and his children. சபையை விட்டு பிரிச்சிருவான். He will separate us from the church. ஐக்கியங்களை விட்டு பிரிச்சிருவான். He will separate us from the fellowships. யூதாஸோட வாழ்க்கையில பாருங்க, அவன் வெளியே போனான். Look at life of Judas. He went away from the presence of அவன் God. திருப்பி அவனோட பிரசன்னத்துக்கு வரவே இல்லை. He could not come again to the presence He of never God. came back. நான் சொல்றேன், இன்றைக்கு no matter what you've done, stay in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துல இருப்பா. Because I wrote this place is not a hotel for the righteous, but this place is a hospital for the sinners. ஆண்டவருடைய பிரசன்னம் அல்லது இந்த சபை, நம்முடைய ஃபெலோஷிப், இதெல்லாம் பெரிய நீதிமான்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஹோட்டல் கிடையாது. This God's presence or the church or the fellowship is not a hotel for the righteous. இது என்ன இடம் தெரியுமா? பாவிகளுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல். You know, this is a hospital for the sinners. நீங்க நினைக்காதீங்க இங்க உள்ள வரணுமா, ஐயோ நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஐயோ இப்பலாம். No. Don't ever think if I want to enter in I should be so righteous, I should be so good. எங்க அப்பா அழகா ஒரு சம்பவம் சொல்லுவாரு. My father used to say a good incident. லைட்டா ஞாபகம் இருக்கு. I remember it lightly. ஒரு மனுஷனை எங்கேயோ எங்க அப்பா சந்திச்சிருக்காரு. My father met a man somewhere. அவனை full சிகரெட், பயங்கர தண்ணி. So he is full of a drug addict, full of drunkard and smoking. இப்போ எங்க அப்பா அவரை சந்திச்சிருக்காரு. My father met him. எங்க அப்பா அவரை பார்த்து சொன்னாரா, சர்ச்சுக்கு வாப்பா. My father called him, come to church. அவன் சொன்னானா, ஐயா நான் சிகரெட் தண்ணி அடிக்காம வர முடியாது. He said, I cannot come to church without drinking. நான் சிகரெட் பாக்கெட் தூக்கிட்டு வராம வர முடியாது. I cannot go anywhere without having the cigarette packet. அப்பா சொன்னாரா, அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. My father said, that is not a problem. நீ சிகரெட் பாக்கெட்டை எடுத்துட்டே வா. You take your cigarette packet and come நீ here. அந்த தண்ணி பாட்டில் வாங்குனல அதை தூக்கிட்டே வா. You have that alcohol bottle and come here. அவன் வந்தாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு. He came to the presence of God. ஆண்டவர் வாழ்க்கையை மாத்தினார். But God changed his life. ஆண்டவர் வாழ்க்கையை மாத்தினார். The Lord changes. Because I perfectly believe that this is not just a hotel for righteous people. This is a hospital for sinners. இந்த இடத்துல பாவிகள், sinners are welcome. நம்ம நிறைய வாட்டி நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோனே இந்த இடத்தை விட்டு எப்படிடா ஓடலாம்னு இருக்கோம். Many times when we commit a mistake, we always want to flee away from this place. ஐயோ இவங்க கூடலாம் நம்மளால இருக்க முடியாது. We cannot stay with all these people. எனக்கு இங்க வரதுக்கு தகுதி இல்ல. I'm not eligible to come to this அவருடைய place. பிரசன்னத்துக்கு வரது நான் தகுதி இல்ல. I'm not worthy to come to the presence of God. That is the greatest tool that the devil uses. உன் வாழ்க்கையில சத்துரு செய்யற ஒரு பெரிய ஒரு ஆயுதம், அவன் பயன்படுத்துற ஆயுதம் என்ன தெரியுமா? That you are not worthy. உனக்கு தகுதி இல்ல அப்படின்ற ஒரு ஆயுதத்தை உன் இருதயத்துல அவன் பயன்படுத்திடுவான். So that is the tool, that greatest tool that the Satan uses. நான் போயிருக்கேன். I've gone through this path. நம்ம கையை தூக்கி ஆராதிச்சோன்னு வையேன். If you raise your hands and worship God, சாத்தான் சொல்லுவான், ஆமா பெரிய பரிசுத்தவன் தூக்கிட்டாரு கையை, டேய் போடுறா கீழே, உனக்கு போய் தெரியுடா எனக்கு. Satan will say, see, as if you raise your hands as if you are a holy saint, just put it down. He will make you feel worthless. உனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு உன்னை அடிமட்டமாக்கிடுவான். I tell you that is a misconception. நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலக மாட்டேன். I tell you, I will not depart from the presence ஆண்டவருடைய of God. பிரசன்னத்தை விட்டு விலக I மாட்டேன். will not depart from the presence of God. பேதுரு அதான் பண்ணாரு. That's what Peter did. மறுதலிச்சாங்க. He betrayed God. இயேசுவை தெரியாதுன்னு இயேசுவை சபிச்சான். He denied and cursed God.
ஆனா எங்குமே அவன் இயேசுடைய பிரசன்னத்தை விட்டு போவே இல்லை. But nowhere he departed from the presence of God. தூரமா இருந்தாலும் பின்பற்றினான். But he followed God from a far distance. He was always in the vicinity of Jesus. இயேசு பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தான். So he was always in the vicinity of Jesus. சிலுவை மரத்துக்கிட்டே அவன் இயேசுவோடவே இருந்தான். He was also with Jesus near the cross. அவர் உயிர்த்தெழுந்து வரும்பொழுதும் இயேசுடைய சீஷரோட கூட இருந்தான். He was also along with the disciples when Jesus rose எங்குமே up. அவன் வெளியே விலகி போல. He never departed from him. ஆனா யூதாஸ் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். But Judas departed from the presence. சமூகத்தை விட்டு விலகி He போயிட்டான். went away from the presence. இரண்டாவது வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. He never had a second chance. ஆனா அவனை போலவே தவறு செய்த பேதுருக்கு ஆண்டு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்து இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? Because he was always in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தான். But unto Peter who did the similar mistake, but since he was in the presence of God, the ஆண்டவருடைய Lord, சமூகத்துல இருந்தான். he was in the presence of இன்னைக்கு நான் God. உங்களை என்கரேஜ் பண்றேன். Today I want to encourage you. என்கரேஜ் பண்றேன். I want to encourage you. மூன்று காரியங்கள். Three things. நீங்க மூணுத்தையும் நீங்க விசுவாசிங்க. You have to believe all the three. தேவனுடைய தண்டனையை காட்டிலும் தேவனுடைய கிருபை பெரியது. God's pardon and mercy is bigger than God's punishment. இரண்டாவது, Second, ஒரு மனிதனுடைய அங்கீகரிப்பை காட்டிலும் தேவனுடைய அங்கீகரிப்பு எனக்கு தேவையானது. God's acceptance is more important and necessary than people's approval. தேவன் இல்லாத ஒரு இடத்தை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் தான் எனக்கு தேவை. God's presence is better and needed than a godless place. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ரொம்ப ஒரு குற்ற உணர்வோடு நீங்க வந்திருக்கலாம். Today you would have come with a guilty conscience. ஒரு குற்ற உணர்வோடு நீங்க இந்த இடத்துல You உட்கார்ந்திருக்கலாம். would have been sitting here with a guilty Will I heart. be accepted by God? ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? Will God accept me? ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? Will God accept me? நான் என் சீடியில சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. I remember what I said in தேவன் மன்னிக்க முடியாத ஒரு மனிதனும் இல்லை, தேவன் பயன்படுத்த முடியாத ஒரு பாத்திரமும் இல்லை. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த உண்மை உள்ளவரா இருக்கிறார். The Lord is faithful to use you. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். Only one thing you are supposed to do. இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் இருக்கு. There's an incident that happened in this prodigal son. வேதம் சொல்லுது அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். The Bible said he stood up and came back to his father. That is all you need to do. That is all you would நம்ம need. செய்ய வேண்டியது அது ஒண்ணுதான். That is what you want to do. நான் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நான் ஆண்டவர்கிட்ட வரேன். I need to stand up from the place where I am and should come to God. இந்த ஒரு தைரியம் நமக்கு வேணும். We need that courage இந்த really. தைரியம் உனக்கு வேணும். We need that courage. I can come to my father's house at any time. என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நான் எப்பொழுதும் நான் வருவதற்கு எனக்கு தடை இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைய தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவனே அல்ல. The Lord will never chase or throw away any children that comes to him. மனுஷன் துரத்திடுவான். Men will chase him. மனுஷன் வெளியே அனுப்புவான். Men will drive them away. மனுஷன் கடந்ததை மறக்கவே மாட்டான். Man will never forget the ஆனால் past. தேவனிடத்தில் வருகிற ஒருவனை But the one who comes to God, அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுறது. he will never chase him out. இன்றைக்கு I want to challenge you this evening. No matter what you've done, you can still come to the Father. இன்றைக்கும் நீங்கள் தகப்பனிடத்தில் திரும்பி வர முடியும். You can still come to your father. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு போயிராத தம்பி. Don't go away from the presence ஆண்டவருடைய of God. பிரசன்னத்தை விட்டு போயிராத. Don't go away from the presence of God. Never make the devil make you feel guilty about what you've done. உன்னுடைய வாழ்க்கையில சத்ரு உன்னுடைய வாழ்க்கை நீ செஞ்ச ஒரு காரியத்தை குறித்து ஒரு குற்ற உணர்விலேயே உன்னை வாழ வைக்க ஒரு நாள் அனுமதி கொடுக்காத. குற்ற உணர்வு உன்னை ஒரு நாளும் தகப்பனிடத்தில் கொண்டு வராது. This guilty conscience will never bring you back to God. குற்ற உணர்வு ஒரு நாளும் உன்னை தகப்பனிடத்தில் கொண்டு வராது. Guilty conscience will never bring back அது to உன்னை you. தகப்பன் விட்டு தூரம் தள்ளும். It will actually depart you தகப்பன் from விட்டு God. தூரம் தள்ளும். It will take you away from I know Father. this for a fact that the guilt will take you away from God. அதத்தான் அந்த இளையகுமாரனோட வாழ்க்கையில அது செஞ்சுச்சு. So that's what it also did in the life of prodigal அவன் son. செஞ்ச தவறே அவன் செஞ்ச பாவங்களே அவனை தகப்பனை விட்டு பிரித்தது. The sins and the mistake that he committed actually separated him from அவனுக்கு the father. எத்தனையோ வாய்ப்புகள் தகப்பனிடத்தில் வருவதற்கு இருந்தது. There were many chances he had to return back to his எத்தனையோ father. முறை அவன் வந்திருக்கலாம். He could have come many times. பணம் இல்லாத போது வந்திருக்கலாம். When he did not money, he could have come. சாப்பாடு இல்லாத போது வந்திருக்கலாம். When he did not have food, he could have come. பஞ்சம் ஏற்பட்ட போது வந்திருக்கலாம். When there was a famine, he could have come there. வேலை கிடைக்காத போது வந்திருக்கலாம். When he was unemployed, he could have come there. வேலைக்கு சம்பளம் இல்லாத போது When வந்திருக்கலாம். he did not have an income, he could have come there. சாப்பாடு கொடுக்காத போது When வந்திருக்கலாம். he was not fed, he would have come there. ஆனா பன்றி தின்கின்ற தவிடு கூட கிடைக்காத வரைக்கும் உட்கார்ந்தது காரணம் தெரியுமா? குற்ற உணர்வு. The reason why he sat until he was eating the husk of pigs is because of the guilt. அவன் மனசுல ஓடிக்கொண்டிருந்த ஒரு காரியம். The thing that was running in his நான் mind. எப்படி அப்பா முகத்துல முழிக்கிறது? How can I face my நான் father? எப்படி அப்பா வீட்டுக்கு போறது? How can I go to my father's house? நான் சொல்றேன் இன்றைக்கு நான் இது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். I think I remember I have told you again. குற்ற உணர்வுக்கும் பாவ உணர்வுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. There's difference between guilt and sin. குற்ற உணர்வு, பாவ உணர்வு. Guilt and a feel of sin. Guilt and conviction of the Holy Spirit. குற்ற உணர்வை சத்ரு தரான். Guilt is given by enemy. ஆனால் பாவ உணர்வை பரிசுத்தாவியானவர் தருகிறார். But conviction is given by the Holy Spirit. இது ரெண்டுத்துல ரொம்ப வித்தியாசம் இருக்கு. There's a difference இது between ரெண்டுத்துல both. வித்தியாசம் என்ன தெரியுமா? You know what is the difference? சத்ரு கொடுக்கிற குற்ற உணர்வு உன்னை அப்பாட்ட இருந்து பிரிக்கும்.
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பாவ உணர்வு நான் அப்பா கிட்ட திருப்பி கொண்டு வரும். The guilty conscience that Satan gives will separate you from the Father, but the conviction that is given by the Holy Spirit will again bring you back to the Father. நீங்களே அதை தீர்மானம் பண்ணிக்கோங்க. You have to decide it today. உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்குது என்னது? What is running in your heart? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? How can I இது differentiate? சாத்தான் கொடுக்கிற குற்ற உணர்வா அல்லது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பாவ உணர்வா நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? How can I differentiate and identify whether this is a guilt that is being given by the enemy or the conviction given by the Holy Spirit? ரொம்ப சிம்பிள். It is very simple. குற்ற உணர்வு வந்தா நான் இன்னும் பெரிய பாவம் செஞ்சிட்டே இருப்பேன். So if it is a guilty conscience, you will be always sinning again and again. இன்னும் ஆண்டவருக்கு தூரம் போயிட்டே இருப்பேன். I will be going away from the Lord. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரது எனக்கு தகுதி இல்லன்னு நான் நினைப்பேன். I think I am not worthy to come to the presence of God. ஆனால் பாவ உணர்வு என்ன பண்ணும் தெரியுமா? But what will conviction do? நான் என்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்லை. No matter whatever I have committed, எங்க அப்பா என்ன நேசிப்பார். my Father will love me. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். I will again return to அவர் என்ன Father's house. வேலைக்காரனா ஏத்துக்கிட்டா கூட பரவாயில்லை. No matter even if you accept me as an hired But I man, want to come back. but I want to return இதை back. எது செய்யணும்? பாவ உணர்வு. This is the conviction that அவன் does. புத்தி தெளிந்த பொழுது, When he came to senses, ஆவியானவரை உணர்த்தும் பொழுது, when the Holy Spirit convict you, அவன் திரும்பி வருவான். he will return back. இன்னைக்கு ஒருவேளை நீ தூரமா இருக்கலாம். Maybe today you might be far away. ஆண்டவர் நீ ஏற்றுக்கொள்வாரா? Will இந்த God- கேள்வியோடு நீ இருக்கலாம். You might be the question whether will God will accept you. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, But God says today, 3 things. என்னுடைய தண்டனையை காட்டிலும் என்னுடைய கிருபை மேன்மையானது. my pardon and mercy is bigger than my punishment. மனிதனுடைய அங்கீகரிப்பை காட்டிலும் தேவனுடைய அங்கீகரிப்பு மேன்மையானது. God's acceptance is more important than men's approval. மூன்றாவது, தேவன் இல்லாத இடத்தை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னம் எனக்கு மேன்மையானது. Third, God's presence is better and greater than God's less இந்த place. மூன்றையும் நீ உணர்ந்துகிட்டனா, If you understand all these three, ஆண்டவர் கொடுக்கிற மறு வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்த முடியும். we can make use of the second chances that God gives us. Because he is a God of second chances. ஏழ்மணிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். Shall we all stand up in the presence of God? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே Let us say to the Lord, உங்க பிரச்சனை இல்லாத இடம் எனக்கு வேண்டாம். Lord, I don't want a place which is devoid of your presence. உங்க பிரச்சனை இல்லாத இடம் எனக்கு வேண்டாம். I don't want a place which is devoid of your presence. I want to come back. நான் மீண்டும் உடைய பிரசன்னத்துக்கு வரேன் ஆண்டவரே. I want to come back. நான் மீண்டும் உடைய பிரசன்னத்துக்கு வரேன். I want to come back to your presence. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. சொல்லுவோம், நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. சொல்லுங்க, உங்க பிரசன்னம் தான், உங்க பிரசன்னம் தான் எனது உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இது உன்னை விலகாது வாக்கு தத்தம் பிரசன்னம். உடைந்த நாள் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனது. கரங்களை உயர்த்தி சொல்லாம ஆண்டவரே, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. No place is better than the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும் ஒரு மேன்மையான இடம் எதுவுமே இல்லை. அது பெரிய நோத்தா இருக்கலாம், அது பெரிய
பச்சை பசேல் என்று இருக்கிற சோதோமா இருக்கலாம். It might be great Nod or it might be a prosperous Sodom. இந்த நோத்துக்கு போனவனையும் நம்ம பார்க்க முடியாது. We cannot see the person who went to Nod. லோத்து சோதோம் போனா அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை நடந்தது நமக்கு தெரியும். Lot went to Sodom and we know what happened in his life. They never became heroes of faith. விசுவாசத்தின் வீரர்கள் அவங்க மாறவே இல்லை. ஆனா விழுந்து போன அநேகர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாம இருந்தான் பாருங்களேன். ஆண்டவர் அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. But many people who failed, who never departed from the presence of God, God used them. It is not about how you fell. It is about how you stay back even after your fall. எல்லாரும் விழுந்து போவாங்க. விழாத ஒருத்தருமே இந்த உலகத்துல கிடையாது. Everyone will fall. There's no person who will never fall. ஆனா நான் விழுந்து போறது முக்கியம் இல்ல. ஆனா விழுந்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்துல நான் இருக்கிறேனா? But am I staying in the presence even after my fall? நான் ஆண்டவருடைய கரத்துல விழுறேனா? Am I falling into the hand of God? இல்ல மனுஷன் கையில போய் விழுந்து கிடக்குறேனா? Or am I falling into the hand of man? ஆண்டவரே உம்முடைய கரத்துல விழுறேன் ஆண்டவரே. Lord, I fall into your hand. உம்முடைய கரத்துல விழுறேன். Lord, I will fall into your hand. உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே. Lord, only your presence. நீங்க இல்லாமல் எனக்கு வேற எதுவுமே வாழ்க்கை இல்லப்பா. There's nothing in my life other than you, Lord. ஒரே முறை பாடுவோமா? Let us sing. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு. கரங்களை உயர்த்தி சொல்லமா? ஓ உங்க பிரசன்னம் தான் எனது. எஸ், ஓ உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் தான் எனது. ஓ உங்க பிரசன்னம் தான். உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் தான் உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. ஓ உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. ஆண்டவர் சில பேரோட பேசியிருக்கிறார். Today the Lord has spoken with some people. நீ ரொம்ப விலகி விலகி போகணும்னு நினைக்கிற. You want to move away from the Lord. தகுதி இல்லைன்னு நினைக்கிற. You think you are not worthy. என்ன மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? Will man accept me? பல காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கிற. You are thinking many other things. ஆண்டவர் நான் இதை செஞ்சுட்டேன், என்ன ஆண்டவர் பயங்கரமா தண்டிக்க போறாரு. I have did this against God. God is going to punish me much. நான் சொல்றேன் ஆண்டவருடைய தண்டனை காட்டிலும் ஆண்டவருடைய மன்னிப்பு மேன்மையானது. But I tell you, God's pardon is bigger than God's punishment. ஆண்டவருடைய இரக்கம் மேன்மையானது. God's mercy is bigger. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நம்ப வைக்கிறாரு. The Lord is making you to trust that. ஆண்டவர் உனக்கு திரும்ப திரும்ப அதை சொல்ல விரும்புறாரு. The Lord again wants to நான் ரொம்ப கிருபை உள்ளவர்ப்பா. I am very merciful. நான் ரொம்ப இரக்கம் உள்ளவர். I am very gracious. என்கிட்ட நீ வந்தனா நான் உன்னை ஒரு நாள் நான் தள்ள வேண்டாம். If you come to me, I will never chase you away. புறம்பே தள்ளவே மாட்டேன். I will never chase you away. அவன் இன்றைக்கும் மன்னிக்க உண்மை உள்ளவனா. I am faithful to forgive you. அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is even faithful today. உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is faithful. நீ செய்ய வேண்டியது ஆண்டவரே You are supposed to do. நான் வரேன்ப்பா. Lord, I come to you. உம்முடைய பிரசன்னத்துக்கு வரேன்ப்பா. I come to your presence, Lord. உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. I will never depart from your presence. உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு இடம் வேணாம்ப்பா. I don't want a place that is devoid of your presence. மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. I'm just striving that people should accept me, எங்க Lord. அப்பா அம்மா என்னை ஏத்துக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறேன். I'm striving that my parents should accept என் me. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ரொம்ப கஷ்டப்படுறேன். I want to be in the good books of my friends, எங்க Lord. சர்ச்ல நல்ல பேர் வாங்கணும் ரொம்ப கஷ்டப்படுறேன். I'm striving to get a good name in my church. ஆனா எதை விட்டுட்டேனா உம்முடைய அப்ரூவலை விட்டுட்டேன். But Lord, I have lost your approval. நீங்க என்ன குறித்து என்ன நினைக்கிறீங்கன்றதை விட்டுட்டேன். But Lord, I never cared what you're thinking about me, Lord. என்னுடைய கண்கள் எல்லாம் மனுஷங்க மேலே இருக்குப்பா. My focus is totally on people, Lord. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாத பல இடங்கள்ல நான் ஓடிட்டு இருக்கேன். Lord, I'm running to many places that is devoid of your presence. இந்த இடத்தை விட்டு எப்படியாச்சும் ஓடிட்டா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன். I think if I run away from this place, everything will be set right. உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் திரும்பி வரேன்ப்பா. But Lord, I return to your presence. உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் திரும்பி வரேன். Lord, I return back to your presence. உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் திரும்பி வரேன். Lord, I return back to your presence. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாரு. If you say, brother, the Lord has spoken with me today. நான் ரொம்ப குற்ற உணர்வுல இருக்கிறேன். I'm with much guilt today. ரொம்ப குற்ற உணர்வோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். I've come with great guilty conscience. சாத்தான் என்ன இந்த குற்ற உணர்வை சொல்லியே நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப பிரிச்சிட்டான். Satan is always speaking about my guilt and has separated me from God. பேரளவுக்கு நான் உம்மை நேசிக்கிறேன். For name's sake I love God. பேரளவுக்கு ஃபெலோஷிப்புக்கு வரேன். For name's sake I come to fellowship. வழி இல்லாம சர்ச்சுக்கு வரேன். I come to church where I know way. இருதயத்துல ஒரு பயங்கரமான ஒரு குற்ற உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கேன். But I live with a guilty conscience in my heart. என்ன ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், இதெல்லாம் மன்னிக்க ஆண்டவரால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். I think God cannot forgive all these things in my life. எத்தனை முறை தான் ஆண்டவர் மன்னிப்பார்னு யோசிச்சிட்டு இருக்கேன். I think how many times will God forgive me?
ஆனா உம்முடைய மன்னிப்பு பெரியது நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன். But I heard that your pardon is great today. மனிதர்களுடைய அப்ரூவலை காட்டிலும் நீங்க என் மேல வச்சிருக்கிற அங்கீகாரம் பெருசு. Lord, your acceptance is greater than men's approval, Lord. உம்முடைய பிரசன்னம் எல்லாத்த விட பெரிய ஒரு இடம் அப்படின்றத நான் இன்னைக்கு உணர்றேன். I understand, I realize that your presence is the greatest place that I can come. உம்முடைய பிரசன்னத்துக்கு வர ஆண்டவரே. Lord, I come to your presence. யாராச்சும் இங்க ஒருத்தர் இருப்பீங்க, நான் கரங்களை உயர்த்துறீங்க, உங்களுக்கு Is there someone here? You can raise your hands. I want to pray நல்ல for you. கரங்களை உயர்த்தலாம். You can raise your hands. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் வரேன்ப்பா. Lord, I come to your presence. உம்முடைய Lord, பிரசன்னத்துக்கு நான் வரேன்ப்பா. Lord, I come to your presence. உம்முடைய Lord, பிரசன்னத்துக்கு நான் வரேன். I come to your presence. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, ஓ உங்க பிரசன்னம் தான் எனது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உங்க பிரசன்னம் தான் உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. ஆண்டவரே, ஒரு நாள் ஒரு காலம் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன்ப்பா. Lord, I will never ever depart from your பிரசன்னத்தை presence. விட்டு விலகவே I மாட்டேன். will never depart from your presence. என் வாழ்க்கையில் என்ன சம்பவிச்சாலும், No matter whatever happens in my life, நான் எவ்வளவு விழுந்தாலும் no matter how much I may lose, இந்த பிரசன்னத்தை விட்டு ஓட மாட்டேன். I will never run from your presence. I will never find my solutions outside your presence. என்னுடைய வாழ்க்கையின் முடிவுகளை அல்லது என்னுடைய வாழ்க்கையின் சொல்யூஷன்ஸை உங்களுடைய பிரசன்னம் இல்லாத இடத்துல நான் தேட மாட்டேன். உங்களுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல நான் தேட விரும்புகிறேன். I will seek my solutions only in your presence, Lord. என் தீர்வுகளை உங்களுடைய பிரசன்னத்தை நான் தேட விரும்புகிறேன். I want to seek and my solutions only in your presence. வேற இடத்துல வேணாம் ஆண்டவரே. I don't want to seek in other places. சோதம் எனக்கு வேண்டாம். I don't want Sodom. எனக்கு நோத் என்ற பட்டணம் வேண்டாம். I don't want the city of Nod. பெரிய வீடுகள் வேண்டாம். I don't want great houses. உங்களுடைய பிரசன்னம், But your presence. உங்களுடைய பிரசன்னம், But your presence. உங்களுடைய பிரசன்னம். Your presence. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. Lord, thank you for the word that you've spoken with us today. உங்களுடைய பிரசன்னமே எங்களுடைய தகுதிப்பா. Lord, your presence is our worthiness. உங்க பிரசன்னம் எங்க முகவரியா இருக்கட்டும். Lord, let your presence be our address, Lord. நான் வாழ்கிற இடம் உங்களுடைய பிரசன்னமா இருக்கட்டும். Lord, let the place where I dwell be your presence, Lord. சாமுவேலை போல உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதவனா நான் இருக்கட்டும். Let me be like Samuel who did not depart from your presence. யோசுவாவை போல உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகாதவனா நான் இருக்கட்டும். Let me be like Joshua who never departed from your presence. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும்பா. Lord, your presence is sufficient. பிரசன்னம் போதும். Your presence is sufficient. மன்னிப்பு பெரியதுப்பா. Your forgiveness and pardon is great. உங்களுடைய அங்கீகாரம் பெருசுப்பா. Your acceptance is great, Lord. உங்களுடைய பிரசன்னம் பெருசுப்பா. Your presence is great, Lord. எங்களுக்கு அது போதும். That is enough. எங்களுக்கு அது போதும். That is sufficient. அன்புள்ள இயேசுவின் அருமையான பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Our loving Jesus Christ, we commit this children into your hands. வாழ்க்கையில் வைத்த திட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for the plans that you have for them. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே, Lord, according to the word where it says that if the Son of God sets you, you will surely be set free. அவர்களை விடுதலையாக்கும். Lord, you set them free. ஆண்டவரே, அவர்களை நீர் மன்னிக்க நீர் தயவு உள்ளவராயிருக்கிறீர். Lord, you are merciful to forgive them. அவருடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற தீர்மானங்களும் திட்டங்களும் பெரியதப்பா. Lord, the plans and the will and the plans that இந்த you have. காரணத்தை கொண்டு நம்ம சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் வாழ நீர் கிருபை செய்யும். Lord, give them grace that they will live a life not departing from your presence. கிருபை மாத்திரம் தாங்கட்டும். Let your grace uphold them. கிருபை மாத்திரம் தாங்கட்டும். Let your grace uphold them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சேன் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவன் அக்கிரமங்கள் யாவற்றையும் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணி அழுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகு சமானமாக வாய் திரும்ப வாழ வைது போலாகிறது. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a wonderful week and நாளைக்கு பார்ப்போம், சண்டே. Yeah, God bless you guys.